திமுக தோல்வி பயம், அச்சம் மற்றும் நடுக்கத்தால் எந்த நிலைக்கு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பாதகமாக முடிவு அமையும் என்று மக்கள் தீர்ப்பளித்து இருப்பதாக தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆஷு உதயகுமார் பேட்டி. 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதகமாக அமையும் என்று மக்கள் தீர்ப்பளிக்க இருப்பதாக தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள், தீர்ப்பு வழங்கி வருகிறார்கள். அதிலே ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் எச்சரிக்கையாகவும் இதை தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட ஆசிரிய சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவிட்டால் 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதகமாக அமையும் என தமிழக உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் மாயவன் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது போராட்டங்களிலே ஓடோடி சென்று பங்கேற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இந்த 4 ஆண்டு காலங்களிலே அவர்கள் மீது எந்த விதமான கவனம் செலுத்தாமல், அக்கறை செலுத்தாமல், அவர்கள் கோரிக்கையை பற்றி பரிசீலனை கூட செய்ய முன்வராமல் இன்றைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா என்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். 525 வாக்குறுதிகளை கொடுத்ததில் இன்றைக்கு 10% கூட நிறைவேற்றாமல் நாங்கள் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை தொடர்ந்து அவர் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி வருகிறார்கள். இந்த பச்சை பொய் பேசுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தண்டனை தருவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன் பட்டதாரி ஆசிரியர் கழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே 1% கூட நிறைவேற்றவில்லை என்று அவர்கள் இன்றைக்கு குமுறி கொண்டிருக்கிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள். விவசாயிகள் கோபமாக இருக்கிறார்கள், பொதுமக்கள் கோபமாக இருக்கிறார்கள். நாம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கூட கோரிக்கை வைத்து விட்டு பார்த்து விட்டோம். ஆனால் அவர் திரும்ப திரும்ப அதுவே அரைத்தமாவே அரைத்ததை போல நாங்கள் 100% நிறைவேற்றி விட்டோம், 90% நிறைவேற்றி விட்டோம் என்று எந்த திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. சட்டசபையிலே மானிய கோரிக்கையில அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது துறை வாரியாக. அது எந்த நிலையில இருக்கிறது? 110 விதிகளிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலை எந்த நிலையில இருக்கிறது? அதுபோன்று அவர் கொடுக்கின்ற அறிவிப்புகள் எந்த நிலையில இருக்கிறது? ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, எதுவுமே செய்யாமல் இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே தமிழகம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டியும் இன்றைக்கு உயர்ந்து கொண்டே செல்வதனாலே இன்றைக்கு நிதிநிலை அதர பாலத்தில் இருக்கிறது. கஜானா காலியாகிவிட்டது ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாகத்தினாலே. இந்த நிலைமையிலே இன்றைக்கு அரசு சென்று கொண்டிருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள், ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் என்றெல்லாம் நாம் பார்த்து ஆராய்கிற போது நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, இவையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் கண்டும் காணாமல் ஒரு நிலையில இருக்கிறார்கள். இதிலே அம்மாவின் அரசினுடைய திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், இவையெல்லாம் இன்றைக்கு ஆட்சி முடிகிற தருவாயிலே அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். ஆக அறிவிப்பாக இருக்கிறது, செயல் வடிவம் பெறுவது எப்போது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் சொல்லுகிற வார்த்தை, அதில் உச்சபட்சமாக உண்மையை தைரியத்தோடு உலகத்துக்கு சொன்னார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதுதான் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவோம், ஆகவே நீங்கள் மீண்டும் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசை தருவதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், விவசாயிகள், வாக்காளர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்த உண்மை. ஆகவே இன்றைய நிலையிலே நாம் கழக கண்மணிகளே, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை தனிநப விமர்சனத்திலே இன்றைக்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இராணுவ வீரராக மாறி நமக்கு உயிரிலும் மேலான தலைவர், 2 கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம், பாதுகாப்பு அரணாக இருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது
தூசுப்பட்டாலும் அதை தடுக்கிற பாதுகாப்பு அரணாக ஒவ்வொரு தொண்டனும் நாம் செயல்படுகிற இந்த காலம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தை நாம் எச்சரிக்கையாக நாம் கடந்து செல்கிறோம். ஏனென்றால் இன்னும் அதிகமான தோல்வி பயத்தில் இருக்கிற, தோல்வி நடுக்கத்தில் இருக்கிற, தோல்வி அச்சத்தில் இருக்கிற ஸ்டாலின் திமுக எந்த நிலையும் அவர்கள் செல்வார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக கையாள வேண்டிய காலம் இது. ஆகவே தனிநபர் தாக்குதல் என்பது அவர்களுக்கு இது புதிதல்ல. காலங்காலமாக அவர்கள் கடைபிடித்து வருகிற அரசியல் மரபுதான் இது. இது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் மீதும் தொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மக்கள் பணி மூலமாக மக்களை சந்தித்து நாம் மேற்கொள்ளுகிற அந்த பிரச்சாரத்தின் மூலமாக, சாதனை பிரச்சாரத்தின் மூலமாக நாம் முறியடித்து அதிலே நாம் முழு கவனம் செலுத்தி புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி மலர்வதற்கு நாம் அயராது பாடுபட்டு உழைக்க வேண்டும். நம்முடைய கவனம் திசை திரும்ப கூடாது. நாம் எல்லோரும் மக்கள் பணியில, மக்களுடைய தொண்டிலே, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று அம்மாவின் வழியிலே, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே, பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே, புரட்சி தமிழக எடப்பாடியார் வழிகாட்டுதலே நாம் நம்முடைய பயணங்களை, மக்கள் பணியை, பிரச்சார பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். முன்னை விட தீவிரப்படுத்த வேண்டும். புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி வாகை சூழ வேண்டும் என்று வாருங்கள் கழக கண்மணிகளை, உடனே புறப்படுங்கள் களத்திற்கு, வெற்றி வாகை சூடுவோம். புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில் அம்மா ஆட்சி மீண்டும் மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.